எவ்ரிவன், வெல்கம் டு ஷாரன் vlogs. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். காய்கறி மார்க்கெட்டில் நாங்கள் அங்கே என்னெல்லாம் பண்ணோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ போயிட்டு வந்து தான் நான் இந்த இன்ட்ரோ எடுத்தேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock கிளம்புனா சரியாக இருக்கும். ஸோ அப்போ தான் உள்ளே போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்குறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் வரத்துக்கு ரிட்டன். ஏன்னா நமக்கு உள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாது. நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிளம்புறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும். நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, வாங்குகிறோமோ இல்லையோ அந்த பொருள், ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நம்ம சும்மா அங்கேயே நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருப்போம். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம ஊருக்கு போன அந்த ஃபீல் எனக்கு அப்படியே கிடச்சிது. ஸோ ரொம்ப நாள் அந்த எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த சந்தையெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டே மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம போயிட்டு நமக்கு இந்த பல்காக ஏதாவது வேணும்னா நம்ம போய் இங்கே நம்ம லோ ப்ரைஸ்க்கே நம்ம வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே காய்கறிலாம் ஓரளவுக்கு நல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நமக்கு இங்கே. ஸோ எது வேணாலும் வாங்கிக்கலாம். காய்கறிலேருந்து துணிமணிலேருந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், அப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல. ஆனால் அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம போடுவாங்க. நாங்கள் 5 மணிக்கு வந்தோம். எல்லா காயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வரத்துக்கே இருட்டிடுச்சு. ஸோ அப்படியே போகும்போது பழங்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணுற இடத்துல கடையெல்லாம் இருந்துச்சு. அங்கேயே பழங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போயிட்டு வந்தாச்சு மார்க்கெட்டுக்கு ஃபைனலாக. ஸோ போயிட்டு வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சோன்னே தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வீக்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே யாராவது பெங்களூரில் பாக்லூர் கிராஸில் இருந்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு நீங்கள் இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். காயெல்லாம் நம்ம லோக்கலில் வாங்குறதை விட இங்கே கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாக தான் கிடைக்கும். அதாவது 3 பேக்கெட் 50 ரூபா, 4 பேக்கெட் 50 ரூபாய்க்கு நமக்கு நல்ல குவான்டிட்டியோட நல்லாவே கிடைக்கும். நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது லெமன், அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய், கேரட், இதெல்லாமே மொத்தம் இந்த 4மே 50 ருபீஸ். ஸோ இது செட்டு அந்த மாதிரி தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 4 கவர் எடுத்தால் 50 ரூபா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. இது குக்கும்பர், 3 குக்கும்பர். நெக்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம் 3 கிலோ 50 ரூபா. என்ன உரமா சிரிச்சிங்க? அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நாங்கள் இன்னைக்கு காய் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மார்க்கெட்டில் போகும்போதே நம்ம ஊருக்கு போகிற மாதிரி நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.